இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், உன்னை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு சார். என்ன வழின்னு சொல்லுங்க கார்த்தி. உங்க பொண்ணோட போன் உங்ககிட்ட இருக்காமா? இருக்கு தம்பி. அதுல அவனோட நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவன் கிட்ட நான் என்ன தம்பி பேசணும்? நீ யாரு என்னன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் என் பொண்ணு இந்த போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கா. எனக்கு போலீஸ் கேஸ்ன்னு போறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. என் பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுன்னு அவன் கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா இந்த போனை வாங்குறதுக்கு அவன் வெளியே வருவான். என் பொண்ணுக்கு நடந்த கொடுமை வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது. நீங்க சொல்றபடியே நான் பேசுறேன் தம்பி. போனை ஸ்பீக்கர்ல போடுங்கம்மா. என்ன இவகிட்ட இருந்து போன் வருது? இவ்வளவுதான் நம்ம அடிச்சு தூக்கிட்டோமே. ஹலோ, யாரு? நான் சோனியாவோட அம்மா பேசுறேன் தம்பி. ஓ, அவங்க அம்மாவா? என்ன விஷயம்? எதுக்கு போன் பண்ணீங்க? தம்பி, என் பொண்ணோட போன் என்கிட்ட தான் இருக்கு தம்பி. அதுல உங்க வீடியோ டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. எனக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு போக இஷ்டம் இல்லை தம்பி. என் பொண்ணை காப்பாத்த எனக்கு பணம் வேணும் தம்பி. நீங்க பணத்தை கொடுத்துட்டு இந்த போனையும் வீடியோவும் வாங்கிட்டு போயிடுங்க தம்பி. சரி, ஓகே. போனை கொடுத்துட்டு வாங்கிக்கோ. ஆனா நான் எங்க சொல்றனோ அங்கதான் வரணும். சரிங்க தம்பி, நீங்க எங்க சொல்றீங்களோ நான் அங்க வரேன். மாந்தோப்பு பக்கத்துல ஒரு குடோன் இருக்குல்ல, அங்க சரியா 3 மணிக்கு வந்துரு. நீ கேட்டதாங்க இருக்கும். அப்புறம் அந்த போன் என்கிட்ட கொடுத்துடணும், புரியுதா? சரிங்க தம்பி. இந்த விஷயம் மட்டும் போலீஸ்க்கு ஏதாவது தெரிஞ்சது, அப்புறம் உன் பொண்ணு மட்டும் இல்ல, நீயும் உசுரோட இருக்க மாட்ட. ஜாக்கிரதை. சரிங்க தம்பி, நான் சொல்ல மாட்டேன். இதே மாதிரி அவன் பார்க்க வரும்போது நீங்க தைரியமா பேசுங்க. மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க தம்பி. என் பொண்ணு என் முன்னாடி இப்படி இருக்கிறத விட எனக்கு பெரிய பயம் வேற எதுவும் இல்ல தம்பி. புரியுதுமா? உங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை. உங்க பொண்ணோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. ரொம்ப நன்றி தம்பி. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு கார்த்தி. அவன் வர்றதுக்குள்ளே நம்ம அங்க போயிடலாம். சரிங்க சார்.